நியாயாதிபதியாக வரப்போகிறீர் என நம்புகிறோம். ஆண்டவரே, நாம் ஒரு பாவி என்று உணர்கிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பாவி என உணர்கிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பாவி என உணர்கிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, சிறுவயது முதல் நாங்கள் எதிர்க்கை செய்த பாவங்கள் அனைத்து தயவாய் மன்னியும். ஆண்டவரே, நீர் எங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எங்கள் மனதிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளிடும். ஆண்டவரே, எங்கள் மனதில் எங்கள் உடல் உள்ள வியாதிகளையும் வனைகளையும் நீக்கி எங்களை மீது மகிழ்ச்சியை நிரப்ப வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் இப்ப சொன்ன பாவங்களுக்கும் மறந்து போன பாவங்களுக்கும் மன்னிப்பு தாரும். ஆண்டவரே, 7 ஜென்ம கர்ம பாவங்களையும் மூதாதையருடைய 7 ஜென்ம கர்ம பாவங்களையும் எங்களை விட்டு விலக்கி எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை செய்து நான் இருந்த கருத்து எங்களை தொட்டு சுத்தப்படுத்துங்க, பிரஸ்தப்படுத்துங்க, பிரஸ்தாவின் அபிஷேகத்தில் பண்ணுங்க. அதனாலே வெள்ளத்துங்க தீங்கு துக்கப்படுத்தாதபடி வெக்கப்படுத்தாதபடி தீங்கு தலைக்கு பாதுகாருங்க. சுதலவனத்தை கொண்டு வரும் பல்லாங்கன பிசாசின் கிரியைகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். மண்கண்கள் மாறட்டும் இயேசு நாமத்தில். ஆரம்பத்துக்கு விரோதமாகவும் வரவேண்டிய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தடைகளை ஏற்படுத்தும் பல்லாங்கன பிசாசின் கிரியைகள் அலக்களிக்கும் அந்த சக்தியின் ஆவிகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். கடந்தொல்லைகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். திருமணத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் எங்கள் இல்லத்தை விட்டும் இதயத்தை விட்டும் இந்த இடத்தை விட்டு எல்லையை விட்டும் தேசத்தை விட்டும் மாறட்டும் இயேசு நாமத்தில். சிறுமையை குறைக்கும் பல்லாங்கன பிசாசின் கிரியைகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். சமாதானத்தை குலைச்சலாக்கிக் கொண்டிருக்கும் பல்லாங்கன பிசாசின் கிரியைகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். தட்டைகள் விலகட்டும் இயேசு நாமத்தில். கட்டுகள் உடையட்டும் இயேசு நாமத்தில். நீர் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி பாவர்க்கை கரிவாய் சாய்த்து என்னுடைய குற்றவரைகள் பாவங்களை மேற்கொள்ள மன்னித்த கிருபைக்காக கைகளை கட்டி கத்த நாமத்தை மேம்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 வேத வசனத்தின்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பரமத ஜபத்தை ஏறெடுத்து அவர் பாதப்படி வைப்போம். எல்லாத ஆசீர்வாதம், எல்லாத பாதுகாப்பும், எல்லாத வழிநடத்தலும் பண்ணணும். நாம் எல்லா ஆண்டவற்றை இப்போது மன்றாடி எல்லாத ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். உடைய இதயத்தோடு நாம் இந்த புனித வெள்ளியில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டும்படியாக நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். பரமண்டத்தில் இருக்கின்ற பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு அன்றைய வேண்டிய ஆகாரத்தை நீ தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கடன்காலிகளை மன்னிப்பது போல் நீர் எங்கள் கடனையும் மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாம தீமையில் ரட்சித்துக் கொள்ளவும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் அடிவாவே இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த புனித வெள்ளி ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி அன்று நான் ஆண்டவரே உன் பாதத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சிலுவை மரணம் பூண்டவரே, உம்மோட சிலுவை மரணத்தை எங்கள் கண்களுக்கு முன்னாக நாங்கள் கொண்டு வந்து உம்மை தியானிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே. இந்த எல்லையில் இருக்கிற எல்லா தீய சக்தியின் ஆவிகளும், மரணத்தின் ஆவிகள், துர்மரணத்தின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், திடீர் மரணத்தின் ஆவிகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், குடி பழக்கத்தின் ஆவிகள், விக்கிரக ஆராதனைகள், விபச்சார வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே கடிந்து காட்டி ஜெபிச்சு அப்பால் படுத்துகிறோம் ஆண்டவரே. ரைட் நவ் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள கரங்கள் இறங்கட்டும் இப்போது. ஆமென், ஆமென். அந்த வார்த்தையை கேட்கணும். நல்லோரு ஒருவருக்காக பெய்யும் மழை எல்லோருக்கும் பயன்படும் என்பது போல் வேதத்தை படித்தால் மட்டும் பத்தாது, எல்லாரும் மறித்து விடுவோம். கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதற்கு பிரசங்கி 5:15 அம்மா ஒன்னும் கொண்டு வந்ததில்லை. நம்ம அப்படியே தான் போகிறோம். பேப்பரில் பார்த்தேன், ஒரு கிறிஸ்துவர் மார்ட்டின் ஐயாக்கு தெரியும், ஏக்கச்சக்கமான சொத்தம், குடும்பத்தோட போனாராம் கார்ல,
குடும்பத்தோட மரித்து விட்டார்கள். பேப்பரில் 3 மாசத்துக்கு முன்னால வந்தது. சொத்து எங்கே? நீ சேர்த்து வச்ச சொத்து யாருக்கு? மனைவி பிள்ளைகளை நீங்க மொத்தமா போய்விட்டதே பாதாளத்துக்கு. அந்த சொத்து இனிமேல் யாருக்கு? நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். தனக்கு தனக்கு என்று ஒதுக்காது. இந்த தர்மம் தலை காக்கும், மறக்காது. அதனால அத்தனை சேர்த்து வச்ச அந்த மகன் எங்கே? அந்த மனைவி எங்கே? ஆண்டவர் சொல்ல, என்ன இல்லாம உங்களுக்கு முக்கியமா யாரும் வேண்டாம். காரணம் என்ன என்ற எது மேல முக்கியமா நீ அன்பு செலுத்துறியோ அது அவர் கொடுத்தது. அவருக்கே முக்கியமா அன்பை கொடுக்காம பொருள் மேல எல்லாம் அன்பு வைத்தா அந்த பொருள் எல்லாம் திடீரென்று நம்மளை விட்டு எடுத்து விடுவார். கடைசியில அவர் தான் நமக்கு இருப்பாரு. அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுகிறேன், பின்பற்ற கடவன் அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து என் பின்னால வரட்டும். அவர் சொல்லுகிறாரு லூக்கா சுவிசேஷம் 9:5 என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் என்பவன் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது ஒட்டகமானது ஊசி முனை காதுக்குள்ள நுழைவது எளிதாக இருக்கும். ஐஸ்வர்யவான் பணக்காரன் ஆண்டவங்கிட்ட வந்தா ஒட்டகம் ஊசி முனை காதுக்கு போறதை விட மிகவும் கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எத்தனை உபதேசம் செய்திருக்கிறாரு. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்குறீங்க. அல்லேலூயா. கொசு வடிகட்டுறீங்களா டீலோ காப்பிலோ, ஆனா என்ன செய்றீங்க? ஒட்டகத்தை விழுக்கிறவர்களா இருக்கிறீர்களே. அப்படின்னு நம்ம எப்படிப்பட்டவர்? உங்க பிள்ளை உங்களிடத்தில் மீனை கேட்டா நீங்க பாம்பை கொடுப்பீரோ? முட்டையை கேட்டா நீங்க தேளை கொடுப்பீரோ? பொல்லாதவர்களான நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு செய்ய எண்ணும் போது அன்றாட நீங்கள் மன்றாடுகிற பிதா அதை விட அதிகம் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நம்ம புள்ள நேற்றைய மகன் சோறு கொஞ்சம் குறைஞ்சது. எனக்கு சோறு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். எனக்கு கால் வலி. என்னடா இவன் மாவு இருந்தது, தோசை கொடுக்கட்டான். சோறு நான் ஏதோ பைபிள்ல இருந்து அவனுக்கு நைட்டு சாதம் அடிக்கும்போது குழஞ்சு போச்சு. தோசையை சுட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவனுக்கு அந்த தோசையும் பெரிய பிரியம் இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு பசி இல்லை. பசி இருந்தா அந்த குழந்தை சோறும் திம்போம். உண்மையா பொய்யா? அவனுக்கு பசி இல்லை. சம்பாதிக்கிற அவங்கிட்ட பாக்கெட்ல 50, 100, 200 இருக்கும். வெளியில எதனா வச்சு வாங்கி சாப்பிடலாம். பசிக்கு ருசி கிடையாது. கொடுத்தேன், அப்படி இப்படி மூஞ்ச பண்ண போய்பாடு. உனக்கு பசி இல்லை, என்ன விடு. புரியுதுமா? இது ஏன் சொல்றேன்னா, பசி அறிஞ்சு சோற போட்டா பசி என்பது ஒண்ணு இருந்த வெறும் உப்பு போது. எனக்கு உப்பு கூட வேண்டாம், உப்பு கூட தேவையில்லை. இது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். எங்க வீட்டு வேலைக்காரி பதார்த்தம் இல்லாத சோறு தின்ன மாட்டா. நான் அப்படியே 2 வாய் வாரி போட்டுருவேன். அவளுக்குன்னு நான் பதார்த்தம் செய்வத சோறு தின்ன மாட்டா. ஏழைதான். என்ன பண்ணுவீங்க? இப்ப எங்க தொட்டுக்க ஒண்ணு இல்லையா? இல்லம்மா, எனக்கு சோறு வேண்டாம். இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். இது மனிதனோட பழக்கம். இப்படி எல்லாம் இல்லாம எதை கிடைச்சாலும் தின்போம், எப்படி வேணாலும் வாழ்வோம், எந்த இடத்துல வேணாலும் தூங்குவோம், எந்த இடத்துல வேணாலும் தங்குவோம், எப்படி வேணாலும் நம்ம வாழ்வோம் இருந்தோம். நமக்குள்ள பிரச்சனையே கிடையாது. நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நின்று இன்றைய வேத வாசிப்புக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 3 பிரிவுகளாக நாம் எரேமியா 16வது அதிகாரத்தை நாம் ஏறெடுப்போம். ஏனென்று சொன்னால் 3 பிரிவுகளாக இன்றைய நாளிலே செய்திகள் இருக்கிறது. இன்றைய நாளின்படி வருடத்தின் 16வது வெள்ளிக்கிழமை மாதத்தின் வருடத்தின் 16வது வெள்ளிக்கிழமை உபவாச கொடுகையில் நாம் இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த குட் ஃப்ரைடே இந்த நாளிலே நாம் இருக்கிறோம். அதனால எல்லாரும் எழுதி நின்று இப்போ இன்றைய வேத வாசிப்பை வாசிப்போம். இனி இதை முடித்துவிட்டு இன்னொரு செய்தி 3 செய்திகள் இன்னும் இருக்கிறது. அந்த செய்திகளுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எரேமியா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஒருவர் மாற்றி ஒருவர் வாசிக்க கேட்போம். யார் வந்து வாசிப்பவர்கள் முன்னாடி வந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரன் குமார்த்திகள் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமார்த்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்கு புலம்புவாரும் அவர்கள் அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தில் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகள் பூமி மிருகங்களுக்கும் இரையாகும். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமல் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசத்தில் பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்கள் அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர்கள் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டையெடுத்துக் கொள்வாரும் இல்லை. செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடுவதும் இல்லை. ஒருவருடைய தகப்பனையாவது ஒருவருடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றாரவன் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை. அவர்களோடு புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டில் பிரவேசிப்பாயாக. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்க கூறுவானேம் என்று நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன? நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்று கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்களை என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிற அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒருவரும் என்னை சொல் கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இதயத்தை கடினப்படும்படி நடக்கிறீர்கள். ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயவு செய்வதில்லை. எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் நம் மீன் பிடிக்கிற அநேகரை அனுதினப்பேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லோரும் மலைகள் மேல் குன்றுகள் கனமலை வெடிப்புகளில் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவருடைய எல்லா வழியின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக அமைந்திருக்கிறதில்லை. அவளுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களுக்கு அவர்களுடைய பாவத்துக்கு இரட்டிப்பாக நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்பட்டதாக தங்கள் காரியங்களிலே நாட்டமான விக்கிரகங்களால் நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கரையானிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணிலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவோ? அல்லவே அவர்களுக்கு தெரியப்படுவேன். நாமும் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். என் நாமமே யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இல்லையா? இந்த வேதம் வாசித்தாகிவிட்டது. நம்ம அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் பாருங்க, நமக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால் பாருங்க, 20வது வேத வசனம், மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்ல. அதனால மனுஷன் நமக்கென்று நமக்கே ஒரு தேவர்களை உண்டு பண்ணிடுறோம். நம்ம ஒரு மரத்தை பார்த்தா மரத்தை கும்பிடுறோம், அது ஒரு ஆண்டவரா நம்ம அதை உண்டு பண்ணிடுறோம். மற்ற ஏதாவது ஒரு இதை பார்த்தோன்னு ஒரு பொம்மையை பார்த்தா அந்த பொம்மையை கொண்டு வந்து அதுதான் நமக்கு தேவன், அதான் நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லி நாம் அதை ஒரு தேவன் என்று சொல்லி நாம் அதை வழிபட ஆரம்பிக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னால், மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அப்ப மனுஷன் ஒரு தேவனை உண்டு பண்ண முடியுமா? முடியாது. அதைத்தான் நமக்கு அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்ல. அப்ப உண்மையான தேவன் நம் இருதயம் தான், நம்முடைய ஆத்மாதான். நீயே அந்த ஆலயம் என்று சொல்லி தேவன் அழகாக சொல்லுகிறார். அது எப்படி என்று சொன்னால், நம்முடைய இருதய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய சமாதானம் இதுதான். நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தனைகள் வருதோ, இந்த கெட்ட சிந்தனை என்று சொன்னா அதை கெட்ட ஆட்கள் என்று சொல்லுவோம். நம்முடைய இதயத்தை சீர்படுத்தி நம்ம இருதய சிந்தனை சரி பண்ணி தேவனுக்கு நேராக நாம் சீர்படுத்தி முழு இருதயத்தோடும் முழு இல்லத்தோடும் நம்ம அவரை சேவித்து அவரை போதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது இந்த இருதய சிந்தனைகள் அதுதான் ஆலயம் என்று சொல்கிறார். பாருங்க, நம்ம முதல்ல பாடின பாட்டில் கூட நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயின் வார்த்தைகளை நீ சீர் செய்து கொள்ளு. எப்படி? உங்க வாயின் வார்த்தைகளை நீங்க சீர் செய்துங்க. உங்க வாயின் வார்த்தைகளை நீங்க சீர் செய்து கொண்டாலே போதும், அதுவே அது உங்களுக்கு ஆலயமாக மாறுகிறது. அல்லேலூயா. அதனால பாருங்க 21வது வேத வசனம், ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்ற நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலுமே தேவ பிள்ளைகள் ஆண்டவர் அதான் சொல்றாரு. பாருங்க, வந்துட்டு பாருங்க, இதுல 19வது வேத வசனத்தை பாருங்க, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடக்கலமாகிய கர்த்தாவே, புற ஜாதிகள் பூமியின் கடை என் தரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும். எவ்வளவு அழகான வேத வசனம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனது அருமையான தேவ பிள்ளைகளை. பாருங்க, நம்ம அவருடைய பலன் கோட்டை நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே. பாருங்க, ஆண்டவர்கிட்ட எப்போதும் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட தான். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவர் தான். எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணி விட்டார்கள். உலகத்தில் இருக்க வல்லுநர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய படைப்பாளிகள் எல்லாருமே ஆராய்ந்து விட்டார்கள். ஆண்டவர் உண்மையாக பிறந்தாரா? அவர் இதே மாதிரி அற்புதங்களை செய்தாரா? இதே மாதிரி சிலுவையில் மரணம் கொண்டாரா? இதே மாதிரி ரத்தத்தை சிந்தினாரா? இதே மாதிரி அந்த பாதாளத்தில் அதாவது கல்லறையில் அடக்கப்பட்டாரா? அடக்கப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்தாரா என்று சொல்லி உலகம் பூரா அந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாராலுமே அது உண்மை என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக அது முடிந்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும் சரி, அது பிரஜாதியாக ஜைனம் புத்த மதம் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் பிறந்தார். அவர் கன்னிமரியாளுக்கு பிறந்தார். அவர் உயிரோட இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நமக்கு அநேக விதமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் அற்புதத்தை அடையாளத்தை செய்தார். அவர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையின் தூசணமான வார்த்தைகள் வரவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக பாவ விமோசனத்துக்காக அவர் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக வந்தவர். ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த மனிதனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டது. அந்த பாவமாகிவிட்டு எந்த ஜனங்களை, எந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ஆண்டவர் உயிருள்ள தேவனாக பாலகனாக பிறந்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே இருந்து நம்முடைய மாம்சத்திலே வழி நடத்தினார். ஆனால் அவர் நமக்காக பாடுபட்ட ஒரே ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மனுஷன் கூட அதே மாதிரி பாடுபட்டதில்லை, நண்பர் கூட பாடுபட்டதில்லை, உற்றார்கள் பாடுபட்டதில்லை. ஆனால் நம்முடைய இது தாய் தகப்பன் கூட நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபட்டதில்லை. என்னென்று சொன்னால், நம் பெற்றோர்கள் இறந்து விட்டா பிள்ளைகள் பெற்றோர் கூட இறந்து போயிடுவோமா? இறந்து போக மாட்டோம். இல்லை, பிள்ளை இறந்து போயிட்டு என்று சொன்னால் துக்கத்திலே இருக்கிற நாம், பிள்ளை இறந்து போயிட்டு நாம் இருந்து என்ன, இந்த உலகத்தில் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் இறந்தது உண்டா? இல்லை, கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த தாய்மார்கள் இறந்தது உண்டா?
ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது அந்த உடன்கட்டை ஏறுகிற பழக்கம். அந்த கணவன் இறந்து போன பிறகு அந்த சிதையிலே அடுக்கி வைத்து அந்த நெருப்பிலே பாடியை வைத்திருப்பார்கள். மனைவி பக்கத்துல வந்து அந்த பாடியின் பக்கத்துல அந்த நெருப்பு அந்த சபையில அழுது கொண்டு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அவளை தூக்கி அந்த உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி போல அதில் தூக்கி போட்டுக் கொண்டு விடுவார்கள். இல்லையா? அதை நம் கிறிஸ்தவர்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா! உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இப்போது அந்த உடன்கட்டை ஏறுகிற பழக்கமே மாறிவிட்டது. அதனால் ஒருவருக்கொருவர் இழந்து போகும் நேரத்தில் அவர்களுக்காக நாம் உயிரை கொடுப்பது யாருமே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் நமக்காக உயிரை துறந்தார். அவர் உயிரை துறந்ததினால்தான் நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மீறுதலுக்கு மன்னிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அநியாய அக்கிரமங்களுக்கு மன்னிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், காதுக்கு காது என்று சொல்லி ஒரு தண்ட நிவாரணங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அதோடு மட்டுமல்ல, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, இப்படிப்பட்ட பலிகளை ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி அதனுடைய இரத்தத்தை நாம் பலியிட்டு அந்த இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி நமக்கு பாவ விமோசத்தை நாம் தேடிக்கொண்டிருந்தோம். அந்த பாவ விமோசத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இனி யாரும் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்த வேண்டாம், உங்களுக்காக நான் இரட்சகராக வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காக ரத்தம் சிந்துகிறேன். கடைசி துளி ரத்தம் என் உடலில் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் மீட்புக்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை வழிநடத்துவதற்காக, நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பதற்காக, நான் உங்களுக்காக பாடுபடுவதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அறைகூர் விட்டு ஆண்டவராக இயேசு குறித்து அந்த ரத்தம் சிந்தி அந்த இறந்த நாள் தான் இந்த புனித வெள்ளிக்கிழமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இந்த 19வது வசனம் சொல்வது பாருங்க. மீண்டும் ஒருமுறை அதை வாசிக்க கேட்போம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புற ஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள். பாருங்க, அப்ப நம்ம பிரஜாதி நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, இந்த தேசத்தில் உலர் பாருங்க, எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும். நீங்க புரிஞ்சுட்டுவீங்க, நான் அதை சொல்ல வேண்டாம் இல்லையா? இந்த மாயையான ஒரு கற்பனைகள், இந்த படைப்புகள், அதே மாதிரி ஆடை வெட்டி கொடுக்கிறது, கோழியை வெட்டி பலியிடுகிறது, இப்படிப்பட்ட மாயையான ஒரு காரியங்களை அவர்கள் செய்து தமக்குத்தானே ஒரு தெய்வத்தை வச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பிள்ளையாரை எப்படி கும்பிடுறீங்க? பிள்ளையாரை எப்படி கும்பிடுறீங்க? ஆண்டவர்னு சொல்லி தானே கும்பிடுறீங்க. ஆண்டவர் தானே கும்பிடுறீங்க. இப்படி இப்படி இப்படிங்கிறீங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தி அன்னையில என்ன செய்றீங்க? காலையில் அவரை வாங்கிட்டு வர்றீங்க, அவரை கழுவுறீங்க, அவர் ஒரு பெரிய ஒரு கட்டையில உட்கார வைக்கிறீங்க, கட்டையில உட்கார வைக்கிறீங்க, அவருக்கு மாலையெல்லாம் போட்டு அவருக்கு உருண்டை, கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாத்தையும் அவரை வைக்கிறோம். அவரை டிங் 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 டிங்னு நம்ம அவரை மணி அடிச்சு ஒரு கற்பூரத்தை எடுத்து அவருக்கு நம்ம வழிபடுகிறோம். ஆண்டவரே எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் 5 மணி ஆனோன்னு என்ன செய்றீங்க? அவரை எங்க கொலை செய்யணும்னு தேடி அலையறீங்க. எப்படி? அவரை தண்ணீர போட்டு கொலை செய்யணும், தற்கொலை பண்ண வச்சிருக்கீங்க, தற்கொலை பண்ண வச்சிருக்கீங்க. அவரு பண்ணாட்டாலும் ஏன்னா நீங்க தானே உருப்படுத்தினது அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை என்ன பண்ணுங்க, நேர நீர்நிலை எங்க இருக்குன்னு பாருங்க. சென்னையில எங்க நீர்நிலை இருக்கு, நேர கூவத்துல போறாங்க. அவரு காலையில 9 மணில இருந்து அங்க அழகா உட்காந்துட்டு அப்படி சுண்டலும் அப்படி கொழுக்கட்டையும் தின்னுட்டு தீப ஆர்க்கனையில் இருந்துட்டு கடைசியில 5 மணிக்கு அப்படியே எடுத்துட்டு நைஸ் 6 மணிக்குள்ள அப்படியே போன மாதிரி போயிட்டு பாப்பாங்க தண்ணி எங்க இருக்கு. கிராமம்னா இருந்தாலும் கிணத்துல கொண்டு போட்டுருவாங்க. அப்போ நீ கிணத்துல 3 சாப்பிட
போதும், நான் என் ஆண்டவரை நான் கொண்டுட்டேன் சொல்லிட்டு போட்டுருவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சென்னையில பார்ப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க, கூவம் ஓடும், டக்குன்னு டங்குன்னு போட்டுருவாங்க. அடுத்து சிலவங்க என்ன பண்ணாங்க, வண்டியில் எடுத்துட்டு போயிட்டு நேர கடல்ல கொண்டு போட, கடலோட போ. ஒரு ஆண்டவருக்கு கதியா இது? என்னென்ன சிந்திக்கணும். நீங்க ஒரு ஆண்டவரை நம்மளே படைக்கிறோம், அந்த ஆண்டவர் நம்மளே கொள்கிறோம். அதுதான் இது ஆண்டவர் இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க பாருங்க, எல்லாம் எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத. அப்ப இது பிரயோஜனமான காரியமா? அது பிரயோஜனமா? அப்ப அப்படி சாமியை கும்பிட வேண்டாம், நீங்க ஒன்றும் செய்யண்டா, அவரை கொண்டு கொலை செய்யவும் வேண்டாம். நீங்க பேராம ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு கும்பிட்டுட்டு போங்க, ஜெபிச்சுட்டு போங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. ஏன் இதை மாதிரி கொலை செய்கிறீர்கள் ஆண்டவரை? அதான் சொல்றது, எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையான காரியம். அது மாயைதானே அது. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் என்று அருமையான தேவ பிள்ளைகளை. மாயான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கடைசியில எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வருவார்கள். அல்லேலூயா. நெருக்கப்படுகிற நாளிலே எங்க போனாலும் பாருங்க, நெருக்கங்கள், பாடுகள், இன்னல்கள், துன்பங்கள். அப்படி நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாரும் சொல்றோம், ஐயா வந்து எங்களுக்கு ஜெபிங்க, ஐயா எங்களுக்கு ஜெபிங்க, ஐயா வந்து ஜெபிங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது பெரிய ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்கிறார் ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நலன்மையான தேவ பிள்ளைகளே, இந்த மைக் எடுத்துள்ள தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா. அதோடு மட்டுமல்லாமல் பாருங்க, இன்றைய தினத்திலே நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு திருப்பாடுகள். இன்றைக்கு என்னது? திருப்பாடுகள் புனித வெள்ளி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார், அவர் பாடுகளை படுவார், அவரை சிலுவையிலே அறையப்படுவார், பூரா இரத்தத்தை இந்த உலகத்தில் நமக்காக சிந்துவார் என்று சொல்லி அந்த வேத பாதகர்களும் அறிஞர்களும் வல்லர்களும் தீர்க்கதரிசிகளை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 52வது அதிகாரம் அதுக்கு முன்னாடி சங்கீதத்தை எடுப்பேன். சங்கீதம் 22வது அதிகாரம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 22வது அதிகாரம் 1 24 வேத வசனத்தில் நம்ம ஆராய்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எமனுக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உங்களை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துருக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறானே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். ஒரு நிமிஷம் 8வது வேத வசனத்தை மீண்டும் முறை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, இதை எதற்கு இதை சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே. அப்போது கர்த்தர் யார் என்று சொன்னால் அந்த கர்த்தர் தான் பிதா.
அந்த பிதா நம்முடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு உலக மீட்பராக அனுப்பினார். அல்லேலூயா. அந்த உலக மீட்பர், அந்த இரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இதுல இன்றைய பாடுகள், இன்றைக்கு புனித வெள்ளியிலே அவர் எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்று சொல்லி நமக்கு அந்த 22வது சங்கீதம் 1 24 வேத வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த 28வது வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும். மரிமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாராம். யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தவர். அவர் சொன்னார் நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருந்தாரு. ஆனால் பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க, பாருங்க, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருந்தாரே, என் நேச குமாரன் என்று சொன்னாரே, அந்த பிதா இவரை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அந்த பாட்டுட்டு போனவங்க எல்லாம் இன்று கிண்டல் பண்ணி, கர்த்தர் மேல் பிரியமா அந்த இவனை ஆண்டவர் இப்போது விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் அந்த கடந்து அந்த சிலுவை காட்சியை பார்த்து கொண்டவர் எல்லாரும் பரியாசம் பண்ணி கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே, மலைகள் கண்டுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. ஆண்டவரே, மலைகள் கண்டுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அன்னாது சேகத்தால் இழுத்துக் கொண்டே அவனுக்கு சேர்த்துக் கொண்டே, அன்னாது சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே எங்களை அனைத்து சேர்த்துக் கொண்டே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணைக்காதே, எந்த தீங்கும் தீண்டாதே. கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணைக்காதே, எந்த தீங்கும் தீண்டாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. அமர்மையான தேவ பிள்ளைகளே, எப்ப கோட்டைக்குள் நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் நம்மளை அணுகாதே, எந்த தீங்கும் நம்மளை தீண்டாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் ஒளியும் மீட்புமாக மாறிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். எந்த காளைகள் வந்தாலும் சரி, எந்த நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, எதற்கு நாம் அஞ்ச வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் தேவனை ஒளியும் மீட்புமாக உயிர்த்தெழுதலுக்காக அவர் நமக்காக, நம் பாவங்களுக்காக அவரை ஒப்புக் கொடுத்து நமக்காக இரத்தத்தை சிந்தி நம் பாவங்களிலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம தேவனை விசுவாசிக்க, அவர் ஒருவரை மட்டும் விசுவாசிங்க. சபைக்கு நீங்க, ஆலயத்துக்கு நீங்க சரியான நேரத்தில் நீங்க வாங்க, வந்து சபை நடவடிக்கைகள் கலந்து கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும்போது தேவனே ஒளியும் மீட்புமானார். எதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். அல்லேலூயா. அவர் இரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது அடுத்தபடியாக பாஸ்டர் மஞ்சித் அவர்கள் இப்போது நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவரின் பாடுகளை பற்றி நமக்கு எடுத்துரைப்பார்கள். கையில் கட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரமண்டத்தில் இருக்கின்ற பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு அண்ணெண்ண வேண்டிய ஆகாரத்தை நீ தாரும். நாங்கள் எங்கள் கடன்காலிகளை மன்னிப்பது போல் நீரங்க கடனையும் மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளவும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று மனிதாவே இருக்கட்டும். ஆமென். யோவான் 14:1 Let not your heart be troubled. உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதாக.
கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக தன்னோட சீஷர்களுக்கு சொல்லுகிறார், not your heart to be troubled. உங்கள் இதயம் கலங்காம இருக்கட்டும். believe in God, believe also in me. in my father's house are many rooms. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. தாமஸ் கேட்கிறார். தாமஸ் என்ன தோமா, Lord, we did not know where you are going. How can we know the way? ஆண்டவரே, எங்கே போகிறாய்? எங்களுக்கு வழி தெரியவில்லையே. I am the way and the truth and the life. No one's come to the Father except through me. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் வேற ஆளும் வாரான். இப்படி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். தாமஸ் கேட்கிறார், how can we know? தாமஸுக்கு கர்த்தர் போகிற இடம் தெரியவில்லை. அல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று கூட இருந்த தோமாவுக்கும் தெரியவில்லை. சொல்லுகிறான், என்ன அழகா கேட்கிறான், Lord, we did not know where you are going. How can we know the way? அவர் சொல்லுகிறார், I am the way and the truth and the life. No one's come to the Father except through me. என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் யாரும் வர முடியாது. அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தா அந்த ஆண்டவர், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். You may ask me anything in my name, I will do it. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். அப்படி என்றெல்லாம் வார்த்தையை எத்தனை பேருக்கு சுகமாக்கினா அந்த ஆண்டவருக்கு எப்படி மரணம் வந்தது, எத்தனை அற்புதங்களை செய்தாரு. அவரை பிடித்துக் கொண்டு போகும்போது மல்கூஸ் என்பவர் அவரோட காது வெட்டினார்கள். வெட்டின காதை எடுத்து அவர் ஒட்ட வைத்தார். நான் தான் இயேசு என்று சொல்லும் போது பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது. நான் தான், யாரை தேடுகிறீர்கள்? நான் தான். இதே இந்த கோட்ரேஸ்ல நானும் ஊழியக்காரர்களும் போகும்போது, நான் இயேசுவோட ஊழியக்காரி, நீ என் வார்த்தையை கேட்கவில்லை என்று நான் சொல்லும் போது இந்த ஊழியக்காரங்க என் கூட வந்தார்கள். அந்த வார்த்தையை கேட்ட அந்த அம்மா பின்னிட்டு விழுந்தாள். இது நடந்தது 2 மாசம் இருக்குமா? பின்னிட்டு என்னடா நான் கையும் வைக்கல, ஜெபிக்கணும் இல்லையே. அப்படின்னா நான் வசனத்தை திருப்பி படிச்சேன். நான் தான் யாரை தேடுகிறீர்கள் என்று அவர் கேட்கும் போது வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இப்படி ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனையும் முத்தாக, அவர் அவ்வளவு பெரிய பயங்கரமான நாமம். அந்த நாமத்துக்கு பிசாசுகள் நடுநடுங்கும். அந்த வார்த்தையை நான் கேட்கும் போது அவர்கள் பின்னிட்டு விழுந்து திருப்பி அந்த அம்மாவை எழுப்பி நிக்க வச்சேன். மறுபடியும் பின்னிட்டு நான் ஊழியக்காரி, என் வார்த்தையை கேட்கவில்லை, திருப்பி விழுந்தார்கள். இது நடந்தது. அப்படியான அந்த வேத வசனத்தில் அந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு வல்லமை உண்டு. அவர் இப்படி நம்ம பாவங்களுக்காக சாக வேண்டும் என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யாரும் பயப்பட வேண்டாம். சிலுவையில் மரித்த நம் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் எழுந்து விட்டார். நாம் அவரை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 23:34 பாருங்கள். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். மன்னியும். தன்னை குத்தினவர்களே, நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நம்மளை யாராவது அடித்தால் திருப்பி அடித்துட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் பண்ணி விடுவோம். அவர் என்ன செய்கிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும். தான் சிலுவையின் 7 வார்த்தைகள், 3 வார்த்தை ஐயா சொல்லிவிட்டா, சிலுவையின் இது 4வது வார்த்தை. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்படி என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 36 வசனத்தை கவனியுங்கள். லூக்கா 23:34. அப்போது அது படிச்சது 35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள்.
அவர்கள் கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து மற்றவர்களை வெற்றித்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தால் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அல்லேலூயா. இது பரியாசம் பண்ணுகிறது. இப்படி பரியாசம் பண்ணிவிட்டால் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, தேவனே உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்து போடு. உனக்கு சித்தமானா தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக மனிதர்கள் ஈஸியா சொல்லிவிடுவார்கள். இயேசு மேல சத்தியம், என் புள்ள மேல சத்தியம், என் வீட்டு மேல சத்தியம். இந்த சத்தியெல்லாம் மனிதர்கள் பேசுறது. அவர் சத்தியவான். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னால் அவர் கோபப்பட்டு இறங்கி வர முடியாது. அல்லேலூயா. 36ஆம் வசனம் பாருங்கள். போர் சேவகரும் அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் வெவ்வேறு எழுத்துக்களில் எழுதி மேலாக வைக்கப்பட்டது. அல்லேலூயா. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டு குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவருக்கு இடதுபுறத்திலும் வலது பக்கத்திலும் உண்மையிலே குற்றவாளிகளாய் இருக்கிறார். அதில் ஒருவன் அவரை கிண்டல் பண்ணுகிறான். அவன் தப்பு பண்ணி சிலுவையில் அறையப்பட்டோம், அவனுக்கு புத்தி வரவில்லை. புத்தி சத்திய சந்தனான இயேசு கிறிஸ்துவே அவனும் நிந்திக்கிறான். ஆனால் இன்னொருவன் இருக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்று அடுத்த வசனத்தை பாருங்கள். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவளாக இருந்தோம் தேவனுக்கு பயப்படுறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னொருத்தனுக்கு புத்தி இருக்கிறது. நாம் தப்பு செய்து தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இவர் தகாத விதத்தில் ஒன்றும் செய்யவில்லையே. தப்பு செய்யாது இவர் பாடு அனுபவிக்கிறார் என்று அதில் ஒருவன் இயேசு 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்? தன்னோட தப்பிதங்களை இயேசுக்கு முன்னால ஒத்துக்கொண்டு தாம் தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம், இயேசு குற்றமற்றவர் என்று அந்த மனிதன் அறிந்து கொண்டு, ஆண்டவரே உன்னோட ராஜ்யத்தில் போகும்போது என்ன நினைவு கூர் என்று அவரை கேட்டுக்கொள்ளும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? பாவத்தை மன்னித்து விட்டார், உடனே என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான். இயேசு அவன் எவ்வளவு சீக்கிரத்தில் அறிந்திருப்பான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் முந்தினோர் பிந்தினோர் ஆனார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. காலையிலிருந்து சாயங்காலம் வரை வேலை செய்தவர்களுக்கு ஒரு பணம் கூலி, 5 மணியிலிருந்து 8 மணி வரை வேலை செய்தவருக்கும் அதே கூலி கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதோட மறைப்பொருள் என்ன? சாயங்காலத்திற்கு காத்தாலம் வரை வேலை செய்தவர்கள் ஏனோ தானோ என்று கூலிக்காக வேலை செய்திருப்பார் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். 5 மணிக்கு வந்தவர்கள் 2 மணி நேரமாவது உண்மையாக வேலை செய்தார்கள் என்று இந்த முதலாளி அறிந்து கொண்டு அவருக்கு இவர்களுக்கு சமமான கூலியை கொடுத்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவை ஒரு நிமிஷத்திலே அந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் விசுவாசித்தான். அவரிடத்தில் ஆண்டவரை நினைத்துக் கொள் என்று அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து, என்னோடு கூட நீ அவரோடு கூட இருப்பாயாம். அல்லேலூயா.
அப்படின்னா மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகம் என்ற ஒரு வாழ்க்கை உண்டு. லூக்கா சுவிசேஷம் 16 இருக்கிறது, யாரும் எடுக்க வேண்டாம். லாசர் என்று ஒருவன் மரித்து என்ன ஆனா, அப்ப ஐஸ்வர்யான் மரித்து என்ன ஆனா, ஆபிரகாம் மடி லாசர் எப்படி ஒரு நுனிவிரல் தண்ணிக்காக தாகப்பட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரதேசில் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை 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 அற்புதங்கள் செய்தார். அந்த அற்புதங்கள்லாம் செய்து அவருக்கு சத்தியத்தை சொன்னார். சத்ருவானா பொறாமையினால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார்களே, இன்னைக்கும் ஊழியத்திலும் பொறாமைகள் உண்டு. ஊழியக்காரர்களுக்குள்ள நிறைய பொறாமைகள் உண்டு, நிறைய போட்டிகள் உண்டு. ஒருவன் நல்லா ஜெபிச்சு ஒருவன் நல்ல அற்புதம் செய்தால் அவனை கனம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. நல்லா இருந்தது என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட தனக்கு மேல யாரும் இல்லை என்ற அகம்பாவத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. அருமையான அவர்களே, நம்மளை தாழ்த்தி நம்மளோட பெரியவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய போதகர், எவ்வளவு பெரிய ஊழியக்கார், அவருக்கு மேல நம்ம யாரும் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், மெய்யாக மெய்யாக நான் பிதாவினத்தில் போகிறபடினால் என்ன விசுவாசிக்கின்றவன் நான் செய்யும் கிரியும் அதற்கு மேலும் நற்கிரியை செய்வான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 27:4 கவனத்தை திருப்புங்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு அது உன்பாடு என்றார்கள். அல்லேலூயா. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கூடவே இருந்த யூதாஸ் என்பவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து பணம் என்று பேராசை கொண்டு தன் கூடவே இருந்த ஆண்டவராக இயேசுவை காட்டி கொடுத்தான். நான் யாரை முத்தம் செய்வேனோ அவன் தான் இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு சொல்லி வைத்திருந்தான். கூட இருந்து குழி பறித்தவர் யூதாஸ். குற்ற மனசாட்சியோட அவன் இயேசு கூட வாழ்ந்திருந்தான். 12 ஒருவன் பாவம் செய்தவனாக இருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆலோசனை பண்ணின பின்பு 7ஆம் வசனம், அந்நியரை அடக்கம் பண்ணருக்கு கோயிலுடைய நிலத்தில் அதனை கொண்டார்கள். அவன் வாங்கின அந்த பணத்தை அவன் என்ன செய்த நியமித்த அந்த நிலம் இந்த நாள் வரைக்கும் ரத்த நிலம் எண்ணப்படும். இயேசுவை கொலை செய்து அந்த காமிச்சு கொடுத்தவர்கள் கிட்ட இருந்து அந்த பணம் அவன் கொண்டு போய் அவர்களிடமே கொடுத்தான். அவர்கள் எங்களுக்கு இது வேண்டாது, தேவாலயத்தில் போட ஆகாது என்று சொல்லி குயவனை அடக்கம் பண்ற நிலத்தில் விசிறி விட்டார்களாம். இந்த நாள் வரை அந்த நிலம் ரத்த நிலம் எண்ணப்படுமா? ஆண்டவரை காட்டி கொடுத்து பணம் வாங்கினா அந்த நிலம் ரத்த நிலம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு 10ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே குயவனுடைய நிலத்துக்கு அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது இப்போது நிறைவேறியது. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாற்றுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. 13ஆம் வசனம், அப்போது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்கள் சாட்டுகிறார்களே, நீ இவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையை மறுதரம் சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை ஆக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. 15ஆம் வசனம், பொறாமையால் அவரை ஒப்புக் கொடுத்தால் பிலாத்து அறிந்து. 17ஆம் வசனம், அவர்கள் கூடியிருக்கல அவர்களை நோக்கி,
இவனை நான் உங்களுக்காக விடுதலை ஆக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டார்கள். பரபாசை விடுவிக்க கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களும் ஏவிவிட்டார்கள். உண்மையான இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியும் பரபாஸ் என்றவன் திருடன். அவர் ஒரு பெரிய ஒரு கலக்கம் வேற அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறது. அது அவர் நகரத்தில் பெரிய ஒரு கலக்கம் அடைந்ததிலே ஜனங்களுக்குள்ள சண்டையிட்டு கொலையும் செய்திருக்கிறான். அந்த கொலைகாரனை விடுதலை பண்ணு என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அடி என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனம் மத்திய சுவிசேஷம் 27:23. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக கூக்குரலிட்டார்கள். கலக்கம் அதிகமாக இருந்ததால் பிலாத்து அவனை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. பிலாத்து தன் கையை கழுவி விட்டார். இந்த குற்றமில்லாத இரத்தத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று. அருமையான அவர்களே, பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு வந்த இந்த ஒரு பெரிய ஒரு திக்கு நீங்க பாரு. அப்போது அவன் பரபாஸ் அவரை விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போது தேசாதிபதி போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதி அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகர்கள் கூட்டம் முழுவதும் அவரிடத்தில் கூட்டி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேல் அங்கியே அவருக்கு விடுவித்து, வஸ்திரங்களை கழட்டி அவமதிப்பது, வஸ்திரங்களை கழட்டி கிண்டல் பண்ணுவதற்கு உண்டான அவருக்கு சிகப்பு வஸ்திரங்களை உடுத்து முள்முடி அவர் சிரசிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 29ஆம் வசனம். ஒரு முள்முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் பரலோகத்தின் ராஜா என்று இவர்களுக்கு தெரியவில்லை. போகையிலே அவரை சிலுவையில் அறிந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்கு பண்டிட்டு உடையின் பேர் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசல் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக சிலுவையில் சொன்ன 7 வார்த்தை தான் இன்னைக்கு முன்பாக இந்த வார்த்தைகள். ஆண்டவரே, அந்த வழியாக நடந்து போகிறவர் தங்கள் தலையை தூக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவன் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானா சிலுவையில் இருந்து இறங்கி வாழ் என்று அவரை தூஷித்தார்கள். நீ தேவனோட பிள்ளையா, இறங்கி வா. நேத்து டிவியில பார்த்தேன். யார் அது? ஒரு பொம்பளை பேசுறா, ஜெயலலிதா சப்போர்ட். விஜயகாந்த் சொல்றா, நீ வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா இப்போ வா. என்ன பயங்கரமான பேச்சு! பேச வேண்டியதுதான். ஆனா பெண்கள் எதை பேச வேண்டும் என்று நினைக்காமல் ஜெயலலிதா அம்மா இருக்கிறான்ற தைரியத்திலே அந்த பெண் பிள்ளை பேசுகிறார். நானே பயந்து விட்டேன். ஏன் குடிகாரனே அப்படியே சொல்லுகிறா, நீ வேட்டி கட்டவனா இறங்கி வா. அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பதிலை சொன்னா அது பெண்களுக்கு நன்றாக. என்ன நினைச்சேன்னு, இப்படி அரசியல் ஒரு மோகம், இப்படி ஒரு வெறி, அது அப்படி அந்த மாதிரி இவரை நீ தேவனோட பிள்ளையா இருந்தா இறங்கி வா. உன்னை நீ ரட்சித்து தன்னை தானே ரட்சித்து கொள்ளாதவன் பிறரை எப்படி ரட்சிப்பான்? அவர் ரட்சகர். எத்தனை பேர் அவர் ரட்சித்தார். குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினால். பெரும் பாடுள்ள ஸ்ரீ தன் வஸ்திரத்தை தொட்டவுடனே சொஸ்தம் அடைந்தது. பேதுரு மாமி ஜுரமாக கிடந்தார்கள், ஜுரத்தை மாற்றி போட்டார். அசுத்தாவி பிடித்திருந்தா அவரை அவர் விடுதலை பண்ணினார். இவ்வளவு காரியங்கள். அவர் மரித்த லாசரே, யோவான் 11:44 லாசரே வெளியில வா என்று சொல்லி மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினார் நம்மளோட இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இவ்வளவு அற்புதங்கள் செய்தவர் மேல் இத்தனை பழிகள், இத்தனை குற்றங்கள், இத்தனை தூஷணம் வார்த்தைகள் சொல்லி யூதர்கள் அவரை தூஷித்தார்கள். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம்
23:46 யாராவது வாசிங்க. கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு பிதாவே, லூக்கா 23:46 வருகிறது, பிதாவே உன்னோட கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், அல்லேலூயா, ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படியான என்ன அர்த்தம்? இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை, எல்லோரும் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், சித்திரவதை பண்ணினார்கள். ஆனால் அவங்க அடித்து மரித்தார்கள் என்று வேதத்தில் இல்லை. ஈட்டியால் குத்தி மரித்தார்கள் என்று வேதத்தில் இல்லை. முள்மூடி தரிக்கும் போது மரித்தார் என்று வேதத்தில் இல்லை. அவரோட ஆவி, பிதாவே என் ஆவியை உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரே அந்த ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆவியை அவர் உயிர் தெழுதும் போது 3ஆம் நாளில் திரும்பி பிதா கிட்ட பெற்றுக் கொள்கிறார். அப்படியானா அந்த ஆவியை பிதா கையில் யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? பிதா கையில் ஒப்பு கொடுத்தா. அப்படியான ஒவ்வொருத்தரோட ஆவி எங்க போகும்? மரித்தால் மனிதனை களிமண்ணினால் உருவாக்கி ஜீவ சாசத்தில் ஊதினா பிதாவிடம் அவர் கொடுத்த அந்த ஆத்மா, அவர் கொடுத்த அந்த உயிர். பாருங்க, என்ன அழகா ட்ரெஸ் பண்ணாலும், ஒரு ஆணும் பெண்ணை என்ன அழகாக இருந்தாலும் மரித்து ஒரு நாளைக்கு அப்புறம் நாத்தம் அடித்து விடும். அதை ஐசில வைக்கணும். மரித்த உடனே பயங்கரமா எல்லாரும் அழுவோம், எல்லாரும் ரொம்ப துக்கப்படுவோம். எப்ப எடுப்பாங்கன்னு கேட்போம் டக்குன்னு, ஏன்னா வேலை முடியணும்ல. எப்ப எடுப்பார்கள்? எப்ப கொஞ்ச நேரம் தான் அந்த பணத்து மேல உட்கார்ந்து அழுவ முடியும். இது உண்மை. என் கணவர் இறந்தாரு நைட்டு 7 மணிக்கு. அடுத்த நாள் காத்தால 10 மணி வரை நான் அழுதேன், சோர்ந்து போய்விட்டேன், என்னால முடியல. பசி, தாகம், யாராவது ஒரு தண்ணி வேணுமான்னு கூட என்ன கேட்க மாட்டேன்றாங்க. நான் எழும்பி போய் எடுத்து குடிக்கவும் முடியாது. 10 மணி ஆச்சு, ஒரு தண்ணி யாரும் கொடுக்கவில்லை எனக்கு. உட்கார்ந்து நான் அவங்களை கேட்டேன், எப்ப இவரை எடுப்பீங்கோ? அல்லேலூயா. அதற்கு மேல என்னால பசியும் சோர்வும் தாங்க முடியவில்லை. அதற்கு மேல அந்த பணத்தை பார்த்து அழுவதற்கு கண்ணீரும் இல்லை, முடிந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நினைவு கூறும் போது அழ வரும். இவ்வளவுதான். ஐயோ, எப்படியாவது இந்த பணத்தை இங்கிருந்து போய் வீடு வாசல கழுவிட்டு நான் கொஞ்சம் படுத்தா போதும்னு நான் நினைச்சேன். நம்புங்க, ஒரு கதை இருக்கிறது. ஒரே ஒரு மகன் இருந்தான் தாய்க்கு. அந்த மகன் மரித்து விட்டான். தாயோ 3 நாளா சாப்பாடு வேண்டாம், தண்ணி குடிக்க மாட்டேன், என் மகனே போயிட்டான், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறாயா, உனக்கு திமிரா, தண்ணியா வேண்டாம் என்று அடம் பிடித்தார். இனிமேல் தேவன் இல்லை, தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று தேவனையும் தூஷித்தாள். ஜனனமும் மரணமும் அவரோட கரங்களில் இருக்கின்றது. அந்த தாய் மறந்து விட்டாள். கொடுக்கிற பிள்ளைகளும் கொடுக்கிற கணவரும் புருஷனும் எல்லாம் அவர் நமக்கு வாடகைக்கு கொடுக்கிறார். நேரம் முடிஞ்சோன்னா காலி பண்ணுன்னு சொல்லும்போது காலி பண்ணி ஆக வேண்டும். இதில் எல்லோரும் தெளிவாக தன்னை திடப்படுத்திக் கொள்ள வாழுங்கள். ஆண்டவருக்குள்ள இது உங்களுக்கு ஒரு சத்திய வசனம். அப்படியே ஆண்டவர் இவளை சோதிப்பதற்காக மேல இருந்த மாம்பழத்தை அப்படியே கீழே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா பலத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா பலத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் ஆவியே, அசைவாடல்ல கையெழுத்து ஆவியே, அசைவாடும் ஆவியே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, இந்த திருச்சலின் மேலே அசைவாடுமே, இந்த திருச்சலின் மேலே அசைவாடுமே, உலந்த எலமக்கும் உயிர் தந்தீரே, உலந்த எலமக்கும் உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையும் அசைவாடுமே,
எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா பலத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா பலத்துக்கும் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. என் கால்கள் அழிக்குதா உங்களுக்கு? எல்லாம் எழுப்பி நில்லுங்க. எழுப்பி நின்று கைகளை அசைத்து நல்ல உற்சாகமாய் ஆண்டவர்கிட்ட இது பண்ணுங்க. ஆண்டவர் நாமத்தை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா பலத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு எல்லாத்துக்குமே எல்லா பலத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் ஆவியில் உற்சாகமாய் அசைவாடும் ஆவியே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, இந்த திருச்சபை மேலே அசைவாடுமே, இந்த திருச்சபை மேலே அசைவாடுமே. பவலும் சேலவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீரே. பவலும் சேலவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல் அசைவாடும் ஆண்டவரே, வல்லமையில் வல்லமை இறங்கட்டும் இயேசு நாமத்தில், கிருபை இறங்கட்டும் இயேசு நாமத்தில், அற்புத அடையாளத்தை காணத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை நிரப்பும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் இயேசு ஆண்டவரே. சிந்தனை இந்த நாளிலே உங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்கள் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, இரத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு அக்னி அபிஷேகத்தை நிரப்பும் ஆண்டவரே, வல்லமையில் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே. இன்றைக்கு கத்திருந்த அனைத்து வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் உட்கொண்டு உங்கள் இரத்தத்தில் பானம் பண்ணுகிற பிள்ளைகளை நீ கண்ணாக்கி பாரும் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போது அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில். நல்ல ஒளிமயமான ஒளி இறங்கிக் கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது, அபிஷேகத்தில் அபிஷேகம் ஆண்டவர்கள் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மனதை அலைய விடாதீங்க, எல்லா மனதை அலைய விடாதீங்க. எப்போது ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க, ஆண்டவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார், வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவோம். எல்லா கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, உற்சாகமாய் தட்டு பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் வல்லமை, இயேசு நாமத்தில் கிருபை, இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம், இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம், இயேசு நாமத்தில் கிருபை, இயேசு நாமத்தில் அபிஷேகம், இயேசு நாமத்தில் வல்லமை இறங்குகிறது, இயேசு நாமத்தில் கிருபை இறங்குகிறது, இயேசு நாமத்தில் அபிஷேகத்தின் அபிஷேகம், 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 அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெந்தேகோஸ்து நாளிலே ஆவி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த ஆவி அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது, அபிஷேகித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். வல்லமை, 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 கிருபை, 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 ஆவின் அபிஷேகம், ஆவின் அபிஷேகம், ஆவின் அபிஷேகம், அக்னி அபிஷேகம் இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ரைட் நவ இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன் இப்ப விடுதலை நாயின் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நாம இறங்கிக் கொண்டு in the name of Lord Jesus Christ, இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் எல்லாம் ஒருமனப்படுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த ரத்தம் சிந்தின நாளிலே, அவர் நமக்காக உயிரிட்டு ரத்தம் சிந்தின நாளிலே, நம்மளை மீட்டுக் கொண்ட நாளிலே நம்ம அவசியத்தை நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க, எல்லா வித ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க. மனித அலைய விடாதீங்க, மனித அலைய விடாதீங்க. வல்லமை மேல் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, அபிஷேகத்தை அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க, எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க, எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க, எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகம், 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 அபிஷேகம். அவர் ரத்தத்தில்
ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினால் கழுவுற நாம், அவர் ரத்தத்தினால் கழுவுற நாம், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் இப்போது அபிஷேகத்தை பெற்று அபிஷேகம் பெற்று பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய தொட்டு நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை கொடுத்து நம்முடைய பரிசுத்தமாக பரிசுத்த பிள்ளைகள் நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து ஒருவன் சிந்தின ரத்தம் ஓடவே நீ போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை நம்பியே சுவண்டை மறுமேல தேவ பிள்ளைகள் நமக்காக ரத்தம் சிந்துறவர் யார்? நம்முடைய பாடுகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர் யார்? நம்மளை பாதுகாப்பவர் யார் என்று சொல்லி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் ரத்தத்தினால், அவர் சிந்தின ரத்தத்தினால் கழுவப்பட்டு துவைக்கப்பட்டு நமக்கு விடுதலை கொடுத்த இந்த இரட்சகரை நாம் இரட்சகருடைய அந்த ரத்தத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அதன்படி நம்முடைய கழிவு நம்மை சுத்தப்படுத்தின இந்த நாளிலே அருமையான இரட்சகரை நான் நினைவு வருவோம். அவர் பாடுகளை நினைவு கூர்ந்து எல்லாம் நம்ம இருதயத்தில் சுமந்து கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். எல்லாம் உட்காருவோம், அமருவோம். இப்போது ஆண்டவர் நல்ல தேவ பிரசன்னத்தை நமக்கு கொடுத்தார். இப்போது பாருங்க, ஆண்டவர் சிலுவையில அந்த மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை உங்களுக்கு நான் தனித்தனியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அமர்வேல தேவ பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் சிலுவையில மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் இப்போது தியானிக்க போவோம். கலாத்தியர் எழுதின கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வேத வசனத்தில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:4. உண்டாகும். பாருங்க, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் ஒரு காலம் மேல்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா மாதிரி தேவ பிள்ளைகளே. பாருங்க, இந்த 7 வார்த்தைகளை 1வது வார்த்தை பிதாவிடத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். பாருங்க, பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால் நமக்கு மன்னிப்பதற்காக அவர் என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். 2வது காரியம் பாருங்க, கள்ளனிடம் நம்பிக்கையூட்டும் வார்த்தை. கள்ளனுக்கு அவன் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தையை கள்ளனிடத்தில் சொல்லுகிறார். 3வது பாருங்க, சீசனிடம் தாயிடம் பொறுப்புள்ள நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், கனம் பண்ணுகிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். 3வது. 4வது காரியம் பாருங்க, பிதாவிடம் கதர் வார்த்தைகள். பாருங்க, இந்த 3 வார்த்தைகளும் நமக்காக மன்னிப்பதற்காக, விடுதலை கிடைப்பதற்காக, நம்மளை கனம் பண்ணுவதற்காக இந்த 3 வார்த்தைகளையும் அவர் மொழிந்திருக்கிறார். 4வது பின்வரும் 4 வார்த்தைகளையும் பிதாவிற்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய வார்த்தைகள். 3 வார்த்தைகள் பரிந்து பேசுறார் நமக்காக. 4, 5, 6, 7 வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவர் பாருங்க, அவரு பிதாவிற்கும் இயேசுக்கும் உள்ள பரிந்து பேசுற வார்த்தைகள். அல்லேலூயா. பாருங்க, 4வது வார்த்தை பிதாவிடம் கதறுகிறார். பாருங்க, கைவிடப்படும் போது ஆண்டவர் பிதாவிட்ட கதறி அழுகிறார். 5வது வார்த்தை மக்களிடம் தேவை நிறைந்த வார்த்தை, ஒரு ஆத்ம தாகத்தோடு தேவை நிறைந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். 6வது வார்த்தை தன்னிடம் தேவ சித்தம் நிறைவேறிய வார்த்தை, ஜெயத்தை ஏறெடுக்கிறார், அந்த வார்த்தையை சொல்கிறார். 7வது வார்த்தை பிதாவிடம் அவரை அர்ப்பணிக்கிற வார்த்தை, ஒப்பு கொடுக்கிறார்.
அமைதியின் அரசர். பிரீத் ஹிஸ் லாஸ். அருமையான தேவ பிள்ளைகளே, 7 வார்த்தையும் நமக்கு அழகாக தேவன் நமக்கு சொல்லி நமக்காக அவர் எத்தனை சிந்தனர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது வார்த்தை பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் வார்த்தை மன்னித்தல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33-34 வேதவசனம். கபாலஸ்தனம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அழைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வேத வசனத்திலும் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வேத வசனத்திலும் நமக்கு இது பற்றி, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் அறிகிறார்களா? அபாத்திரதா. பாருங்க, அப்ப நமக்கு ஒரு வழக்கு இருந்தான்னு சொன்னா பரிசுத்தவான்கள்ட்ட போகணுமா, போயிட்டு நியாயத்தை கேட்டு அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையினால பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இன்னதென்று தெரியாமல் அறியாது இருக்கிறார்கள் என்றார். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வேத வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்தோவானை பிடித்து கல்லை எறிகிறார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை என்பதை பாருங்க. சோவானை பிடித்து கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். அவன் சுசேஷத்தை சொன்னான் என்று சொல்லி கல்லறிகிறார்கள். அப்பதான் என்ன பண்றான், அந்த சோவான் நாசானன் முழங்கால் படியிட்டு என்ன பண்ணா, முழங்கால் படியிட்டு இவர்கள் மேல், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னானாம். மிகுந்த, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், முழங்கால் படிவிட்டு சொல்றான். அப்போ அந்த மன்னிக்குடான வார்த்தைகள், அதான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த சோவானும் அதைத்தான் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக 2வது வார்த்தை கள்ளனிடம் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை. 2வது வார்த்தை கள்ளனிடம் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது வேத வசனம் 40-43 வேத வசனம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுறதில்லையா? 43 மன்னித்துக் கொள்ளுங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட நீ பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை என்பதை பாருங்க. அங்க பாருங்க, மற்றவன் ஆண்டவருக்கு கூட 2 கள்ளர்களை சிலுவையில் அரைஞ்சாச்சு. அரைஞ்ச உடனே ஒருவன் ஆண்டவனை நிந்திக்கிறான். அப்ப மற்றொரு கள்ளன் சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பட்ட பிறகு நீ தவறு செய்தாய், உனக்கு தண்டனை கிடைத்து உனக்கு சிலுவை மரணம் என்ற தண்டனையை கொடுத்த பிறகும் நீ தேவனுக்கு பயப்படவில்லையா என்று சொல்கிறான். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்ட உடனே பாருங்க, அந்த கள்ளனுக்கு, அந்த விசுவாசித்த அந்த கள்ளனுக்கு, அந்த பாவ மன்னிப்பு கேட்ட அந்த கள்ளனுக்கு அவர் என்ன செய்கிறார்? இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது கள்ளனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை.
அவன் பாவ மன்னிப்பு உண்டு, அவனுக்கு விடுதலை உண்டு, தண்டலிருந்து உனக்கு விடுதலை உண்டு, தண்டலிருந்து விடுதலை உண்டு என்று சொன்ன ஒரு விடுதலை கொடுக்கும் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் பாருங்க, மூன்றாவது வார்த்தை சீசனிடம் தாயிடம் பொறுப்பு நிறைந்த வார்த்தை. அவரை சிலுவையிலே அறிந்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அங்கலாய்த்துக் கொண்டு எங்கே செல்வது, என்ன பண்ணுவது என்று சொல்லி அப்படியே பாடுபாடப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி சிலுவையிலேயே அறைந்த நேரத்திலையும் அவர் பாருங்க, அங்க ஒரு கனமான ஒரு வார்த்தையை, ஒரு பொறுப்பு நிறைந்த வார்த்தையை தன் தாயிடம் சொல்கிறார். இப்ப நம்ம கூட பாருங்க, என் பிள்ளை போயிட்டான், இனி இந்த உலகத்துல நான் இருந்து என்ன என்று சொல்லி கதறி அழுவோம். பாசமா சொன்ன மாதிரி சாயங்காலம் நமக்கு பழச்சிடும் மாம்பழத்தை பார்த்தோம் நாக்கில தண்ணி ஊறிடும். என்ன ஊறிடும்? நாக்கில தண்ணி ஊறிடும். துக்கம் மாறிவிடும், எல்லாமே மாறிவிடும், துயரமும் மாறிவிடும். அந்த இன்பத்தை பார்த்த உடனே அங்க தாய் என்ன பண்றா, மகனை இழந்து என்ன செய்வது என்று திக்குமுக்காடிக்கொண்டு அந்த வேகலப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையில அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்துற அந்த வேளையிலும் அவர் என்ன சொல்றாரு, அந்த தாயிடம் பொறுப்பு நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த தாயை கனம் பண்ணுகிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26 27 வேத வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே தாயே, இதோ உன் மகன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இதுல இது எழுத்து பிழை என்றுதான் நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இதுல ஒரு இதுல ஸ்திரீயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு தாய், இதை உன் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த எழுத்து பிழை. அப்ப ஸ்திரீ என்கிறது சொல்றது இது தாய் என்று சொல்லி நாம் அதை அர்த்தம் கொள்ள வேண்டும். இல்லையா? பாருங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும், பாருங்க, இயேசு தன்னுடைய தாயை அங்க கொண்டு வர்றாரு. அப்பதான் அதுக்கு பிறகுதான் பாருங்க, அருகில் நின்ற தமக்கு அன்பா இந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, நல்லா கேட்டுக்கணும், தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீன்னு எப்படி வரும்? ஸ்ரீன்னு வருமா? அப்ப தம்முடைய தாயை நோக்கி இதே மாதிரி என் தாயே இதோ உன் மகன் என்று சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தானே? அதனால அது எழுத்து ஏறது. ஆகையினால நோக்கி தாயே அதோ உன் மகன் நிற்கிறான் என்று சொல்லி பொறுப்பு நிறைந்த வார்த்தையை கொடுத்து அந்த துக்கத்தில் துயரத்தில் இருந்த ஒரு தாயை தேற்றுகிறார். தேவ பிள்ளைகளே பாருங்க, தேற்றுகிறார். அதுக்கு பிறகு லேவியாகமம் 20வது அதிகாரம் 9வது வேத வசனத்தில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தால் அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். அப்ப தாய்க்கு எவ்வளவு கனம் கொடுத்து இருக்கிறார் பாருங்க, எனது அருமையான தேவ பிள்ளைகளே. கடைசி நேரத்தில் கூட தாயை அவர் கைவிடவே இல்லை, தகப்பனை கைவிடவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, கடைசி நேரத்தில் கூட அவருக்கு அந்த தாய் தகப்பனுடைய அந்த மன குமுறல், அந்த இருதய குமுறல், அந்த பாடுகள் துக்கம் நிறைந்த அந்த குமுறல்கள் அவர் மேல், அந்த இரத்தப்பழி அவர் மேல் வராமல் அவர் என்ன பண்ணாரு, இதே உன் மகன், மகனை கூப்பிட்டாரு, இது உன் தாய்ப்பா, நீ ஏற்றுக்கா. தாயை கூப்பிட்டாரு, இது உன் மகன். நான் போனால் என்ன, இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிற, எல்லாம் என் பிள்ளைகள், அது உன் தாயாக நீ மாறி இருப்பாய் என்று சொல்லி அந்த பொறுப்பு நிறைந்த வார்த்தையை கொடுத்து நம்மளை எல்லாம் நமக்கு தாயாகிய அந்த மரியாதை ஒப்படைத்து சென்றார். அல்லேலூயா. அடுத்த 4வது வார்த்தை பிதாவிடம் கதரும் வார்த்தை. இவருக்கும் பிதாவுக்கும் உள்ள வார்த்தை தொடர்பான வார்த்தைகள். அந்த வார்த்தை அவர் கைவிடப்படுகிற நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி அப்படி பிதாவிட்ட அன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 34வது அதிகாரம் 24 9ஆம் மணி நேரத்திலே மார்க் 15 34 9ஆம் மணி நேரத்திலே இயேசு
எலோயி எலோயி லாபா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். எல்லாத்தையும் அவர் ஒப்பு கொடுத்துட்டார். இந்த பூமிக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். கடைசியாக என்ன சொல்றார்? ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். எலோஹி லாபா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு, என் தேவனே என் தேவனே நீர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு என்ன அனுப்பினீரே உலக ரட்சிகராக, நீர் என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டோட்ட கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 44 46 வேத வசனங்களை வாசிப்போம். லூக்கா 23 44 46. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. 9ஆம் நேரம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் சிலை நடுவில் இரண்டாக கிளந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். அப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி அவரை யாருமே அடித்து கொல்லவில்லை, அவர் யாருமே கொலை செய்யவில்லை, அவர் யாராலும் கொலை செய்யப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவராலே பாடுகள் படப்படுவதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக அனுப்பப்பட்ட ஒரு அவதார புருஷன் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதோடு மட்டுமல்ல, குறிப்பாக நம்மளை ரட்சிப்புக்காக உலக ரட்சகராக அனுப்பப்பட்டவர் தான். வந்த அந்த பணிகள் முடிந்தவுடனே அவர் ஆவியை ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். அப்போது ஆண்டவர்கிட்ட பொறுப்பு நிறைந்த அந்த வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னை கைவிடப்படுகிற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். பாருங்க, சங்கீதம் 22:1 அழகாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். மத்திய 27 அதிகாரம் 45-46 அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டான். பாருங்க, அந்த 6லிருந்து 9 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிட்டான். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அர்த்தமா? 6ஆம் மணி நேரத்தில் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிரை விடுகிற அந்த நேரத்திலே ஆண்டவர்கிட்ட பார்த்து ஏன் கைவிட்டீர் என்று கேட்கிறார். 5வது வார்த்தை மக்களிடம் தேவை நிறைந்த வார்த்தை. பாருங்க, யோவான் 19 அதிகாரம் 28 வேத வசனத்தில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். தாகம்னு அவருக்கு தண்ணி குடிக்க தாகமா? நீங்க எல்லாம் மனம் திரும்பணும், நீங்க எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகணும், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி ஆத்ம தாகமாக இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு ஆத்ம தாகம் அவருக்கு எடுத்தது. சங்கீதம் 22:5 நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு வேல் மாயோடு ஒட்டி கொண்டது. அந்த ஆத்ம தாகத்தினாலே நம்ம அந்நிய பாசையெல்லாம் சொல்லுவோமே, அந்நிய பாசை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாசை பேசும்போது நம்ம நீட்டிட்டு பேச முடியாது. நம்ம ஜெபித்து ஆவியில நிறையும் போகுது. அந்த நாவானது அந்த ஓட்டை போல காய்ந்து போய் நம்ம வாயில இருக்கிற நாவானது காய்ந்து அது என்ன பண்ணும்? இந்த நாக்குக்கும் மேல் அந்த இது உள்ள இருக்கிற அந்த பகுதி ஒட்டி விடும். ஒட்டும் போதுதான் அந்த அந்நிய பாசை நம்முடைய வாயிலிருந்து வரும். அதுதான் உண்மையான அந்நிய பாசை. அதான் ஆண்டவர் பாருங்க, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. இது அந்நிய பாசை. பாருங்க, அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ஆத்ம தாகம். என் பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைய வேண்டும், அந்நிய பாசைகள் பேச வேண்டும், மறுரூபமாகிற அந்த அனுபவத்தை பிள்ளைகள் பெற வேண்டும் என்று சொல்லி அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லி அபிஷேகத்தை நிரம்பணும் என்று சொல்லி
அந்நிய பாஷைகள் பேர்க்க வேண்டும் சொல்லி உங்கள் நாவுகள் அந்த மேல் உதடோட மேல் அந்த இதோட ஒட்ட வேண்டும். நாவு மேல் மாயோட உள்ள இருக்கிற மேல் மாயோட ஒட்ட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது வார்த்தை தன்னிடம் தேவ சித்தம் நிறைவேறின வார்த்தை. அவர் இந்த உலகத்திலே பிறப்பார், கள்ளர்களால் பிடிக்கப்படுவார், அவர் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், சிந்தப்படுவார், அவமானப்படுவார் என்று சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்படுவார் என்று சொல்லி ஒரு ஜெயத்தை ஏறெடுப்பார் என்று சொல்லி நமக்கு அழகான அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வேத வசனத்திலே நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜெயத்தை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து ஜெயத்தை ஏறெடுத்தார். ஹல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரம் 4வது வேத வசனத்தின்படி பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்தேன், செய்து முடித்தேன். ஜெயத்தை வெற்றி கொண்டேன், ஜெயத்தை பெற்றுக் கொண்டேன், நம் மக்களுக்கு ஜெயத்தை கொடுத்தேன், நம் மக்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து பாவ பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து ஜெயத்தை மக்களுக்காக கொடுத்தேன் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வேத வார்த்தை பிதாவிடம் அர்ப்பணிக்கும் வார்த்தை. அவர் பிதாவிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு, பிதாவிட்ட அவரை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறாரு. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வேத வசனத்தில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி அவர் நமக்காக ஜீவன் விட்டார், சிலுவை மரணம் போன்றார். மத்தேயு 27:50 நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மறுபடியும் மகா சத்தமை கூப்பிட்டு தன் ஆவியை நமக்காக விட்டார். அல்லேலூயா. பாருங்க, மார்க் 15:37 மீண்டும் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். நல்லா கேட்டுங்க, மத்தேயு 27:50 மகா சத்தமா கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார். அடுத்தது மார்க் 15:37 தன் ஜீவனை விட்டாராம். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அருமையான தேவ பிள்ளைகளே. லூக்கா 23:37 நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்கிறேன். நமக்காக அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அந்த ஆகமங்களிலும் அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த வாக்கு நிறைவேறும்படியாக இருந்தது. யோவான் 19:30 நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து நமக்காக அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஏசாயா 9:6 நமக்கு இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எண்ணப்பட்டவர். இன்றைக்கு நமக்காக அவர் தலையை சாய்த்து இன்றைக்கு நமக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்காக ரத்தம் சிந்தின அருமையான இயேசுநாதரை நினைவு கூர்ந்து இந்த ரத்தத்தின்படி கழுவப்பட்டவர்களாக சுத்தமுள்ளவர்களாக கற்றறிந்த இன்றைக்கு கொடுத்த எல்லா தேவ செய்திகளையும் உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக மாறுங்க. நம்முடைய சமாதான பிரபு பாருங்க, ஆலோசனை கர்த்தரா, வல்லமை உள்ள தேவனா பாருங்க, நித்திய பிதாவா, சமாதான பிரபு பாருங்க, வந்துட்டு ஆலோசனை கொடுக்கிறார் பாரு. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுப்பாரு. இதை செய், அதை செய், அப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த அதே ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் ஆலோசனையை கேட்டு நடங்க வந்து பாருங்க. வந்துட்டு அவர் அதிசயமானவரா, எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சாரு.
பாருங்க, குருடனை குணமாக்கினாரு, குஷ்டரோகியை குணமாக்கினாரு, அந்த மரித்த லாசருவை எழுப்பினாரு, பெரும்பாடுள்ள சிறிய குணமாக்கினாரு, அந்த தூங்கவாத காரண குணமாக்கினாரு, அந்த 38 வருஷமாக அங்க படுத்த படுக்கையா கிடந்த அந்த மனுஷனை தேடி வந்துட்டே, போதுண்டா நீ எழும்பு, நீ இனிமேல் நீ அந்த பாசாங்கெல்லாம் பண்ண எழும்பு, படுக்கைத்துக்கிட்டு போடா என்கிறாரு. இப்படி எவ்வளவோ அற்புதங்களை நாம் கூனிய அப்படியே ஒரு நாளும் எழும்பாத கூனிய என்ன பண்ணாரு, எழுப்பி நிப்பாட்டி வைக்கிறாரு. அந்த வீட்டுல போயிட்டு அந்த மாமிய பேதுரு மாமிய ஜுரத்திலிருந்து குணமாக்குறாரு. பிறகு அந்த பாடையை தொட்டு அந்த பொள்ளைய எழுப்புறாரு. இன்னும் எவ்வளவோ அற்புதங்களை சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, அதான் அவர் பாருங்க அதிசயமானவரா என்னென்ன செய்தார் என்று அதிசயத்தை சொல்லியே முடியாத அளவுக்கு ஒரு அதிசயமானவராக இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கர்த்தர் எப்படி நடத்த வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா என்ன பண்ணாரு, எல்லாத்திலையுமே ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுதான் செய்வாராம். ஆனால் அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம், வாழ்ந்த நாளெல்லாம், அரசாட்சி செய்த நாளெல்லாம் அவருக்கு ஜெயம் கிடைச்சுதான். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அற்புதம் செய்கிற தேவன், நீங்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபித்து நீங்க செய்ய பார்க்கலாம். உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க, வல்லமை உள்ள தேவனா, அவர் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபித்தாலே பிசாசு ஓடுதா இல்லையா, நோய்கள் குணமாகுதா இல்லையா, அற்புதம் நடக்குதா இல்லையா. அதான் பாருங்க, வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதாவா. பாருங்க என்னவா, நித்திய பிதாவா, நமக்கு நித்தியத்திலே நம்மோடு சேர்ந்து நித்தியத்தில் நமக்கு என்னென்ன தேவைகளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற பிதாவாக இருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் சமாதான பிறகு எப்படி இருக்கிறாரு, சமாதான பிறகு. இவ்வளவு பாடுபட்ட பிறகு ஒரு வார்த்தையாவது பேசினாரா, நீ என்ன செய்யணும் செய்யடா, என் மக்களுக்காக நான் பாடுபட வந்தாச்சு, பிதாவின் சித்தத்துப்படி நான் வந்தாச்சு, நான் எங்க மக்களை மீட்பேன், பாவங்களை மன்னிப்பேன், அவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன், பிள்ளைகளை கிருபையின் காலத்தில் கொண்டு வருவேன்னு சொல்லி அவர் வந்துட்டாரு. சமாதான பிறகு நம்மளோட நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு என்று கொண்டு வந்த காணிக்கை நாம் உற்சாகமாய் நாம் செலுத்துவோம். ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு என்று கொண்டு வந்த காணிக்கை முகமலந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதிடுவோம், வருத்தத்தோடல்ல கட்டாயத்தாலல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். அதிகமா விதைத்தால் அதிக அறுவடை, நிலையிலே என்று விடுதலை. அளவென்று கொடுத்து செல்வர்களாவோம், அமிக்கி குலுக்கி மடியிலே அளந்து போடுவார். விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம். எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் இப்போ நமக்கு தந்து விட்டாரே. இது விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக நீ தந்த வாழ்வை எண்ணி உமக்காக நாங்கள் அதை தருகிறோம். காணிக்க கொடுத்த அனைத்து கரங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். இந்த காணிக்கையும் காணிக்கப்படுத்த கரங்களையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக காணிப்புக்காகவும் காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக அந்த ஏழை தாயை தாயின் காணிக்கை நினைவு கூர்ந்து அந்த ஏழை தாயையும் தாயின் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வைத்தது போல அருமையான அந்த பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையும் காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை பல லட்சங்களாக பல கோடி மடாக பலிமீடு செய்யுங்க. எந்த நோக்கத்தை அந்த காணிக்கை கொடுத்தார்கள் எல்லா நோக்கத்தையும் நிறைவேற்றுங்க. இந்த பேரத்தின் நாமத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாம்ல இந்த காணிக்கை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காணிக்கை பணிக்கு பெரும்படியாக செய்ய ஆசீர்வதிங்க. கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுமி நின்று இந்த
நம்முடைய திருவிருந்துக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் எழுப்பி நின்றுங்க. பயபக்தி கூடிய எடுத்துக்கிறேன். 10 எடுத்துங்க. 10, 16, 21. எல்லாரும் எழுப்பி நின்று நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பஸ்கா பந்தியிலே கலந்து கொள்வோம். திருவிருந்து ஆராதனை, கர்த்தருடைய பந்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுத்த அன்று ராத்திரிலே சீசருடன் அனுசரித்த பஸ்காதான் கர்த்தருடைய பந்தி அல்லது திருவிருந்து ஆராதனை. அவரது பிற்கப்பட்ட சரீரத்தையும் இரத்தத்தை நினைவு கூறும்படியான இது பரிசுத்தமான பயபக்திக்குரிய ஆராதனை. இது ஒரு புது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை எல்லாம் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. இயேசுவே என் தெய்வமே, மனதேறாங்க பின்னாடி பாசுங்க. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனதுரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. once more. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. முள்முடி தாங்கி ஐய காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர். உம்ரத்தால் கழுவிவிட்டீர், உம்ரத்தால் கழுவிவிடும். துன்ப வேளையில் மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. ரட்சிக்கப்பட்டவர்கள் குற்றமற்ற மனசாட்சியுடனும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்துடனும் மற்றவர்களையும் கசப்பில்லாதவர்களாக இருக்க ஒவ்வொருவரும் தங்கள் தானே ஆயத்தப்படவும். குற்றமற்றவர்கள் குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக இல்லாமல் குற்றம் இல்லாதவர்களாக நம் தேவனிட்ட எல்லாம் பாவ அறிக்கையிடுவோம். எல்லாம் பாவ அறிக்கையிட்டு குற்றமற்றவர்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அதனால யாருக்கு மேலேயாவது கசப்பு இருந்தாலும் சரி, பிள்ளைகள் மேலேயோ கணவனுக்கு மேலேயோ பக்கத்து வீட்டுக்காரங்க மேலேயோ யார் பேர்ல கசப்பு இருந்தா, நம்ம சகோதரன் மேலேயோ கசப்பு இருந்தா எல்லாத்தையும் எடுத்து குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக மாறுங்க. குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக மாறுங்க. குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக மாறும்படியாக மாறுங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 21 வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஆமென். நாம் புட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒருவரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருள் என்றும் நாம் சொல்லுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளையும் இந்த பிற்கப்படுகிற சரீரத்தின் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு நம் பாவங்களை விட்டு நாம் வருவோம். ஆண்டவரே, துயரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும்
எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், என்ற கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒரு வார்த்தையான கிறிஸ்து அனைத்தையும் படைத்தீர், கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடல் எடுத்து கன்னிமரியாள் இடத்திலிருந்து பிறந்தும் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கென்று பெற்றுத்தர தங்கள் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். இப்போது அப்பத்திற்காகவும் ரசத்திற்காகவும் பாஸ்டர் மஞ்சித் அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த அப்பத்தையும் ரசத்தை எல்லாம் கைகளை நீட்டி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீ சிந்தின ரத்தம் ஆண்டவரே, நீ பிட்ட அப்பம் ஆண்டவரே, புது உடன்படிக்கையின் இந்த ரத்தத்தையும் இந்த அப்பத்தையும் நாங்கள் புசிப்பதற்காக இன்னைக்கு நீர் ஆண்டவரே சிலுவை மரணம் போன்ற நாளில் நாங்கள் உன்னை நினைவு கூர்ந்த ஆண்டவரே, இந்த அப்பத்தை ரசத்தை புதிக்கிற அத்தனை பேரும் நாங்கள் ஒரே உன்னோட பிள்ளைகளால் ஆகும்படி எங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய சோசரத்தை கனிவாட்சி சாய்த்து அப்பத்தை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் அவர் உடலாகவும் இந்த ரசத்தை அவர் ரத்தமாக மாற்றின கிருபிக்காக சோசரம் சொல்லுவோம். சோசரம் 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 சோசரம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து இக்காணிக்கையை புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையெழுத்த போது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள், இது ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படுகிற என் சரீரம். சூர்யா அந்த பேனா பண்ண சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நம்பி இயேசு வந்தீரார், பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிறையான சந்தோஷ பூவியில் கர்த்தாவின் நந்தந்தைவா, காணாய் நிலையான சந்தோஷ பூவியில் கர்த்தாவின் நண்பந்தைவா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசு வந்தீவா, நம்பி இயேசு வந்தீவா, ஆத்துமமிப்பை பெற்றிடாமல் ஆத்து நஷ்டமடைந்தார், ஆத்துமமைப்பை பெற்றிடாமல் ஆத்து நஷ்டமடைந்தார்,
முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. துரோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. அவர் நம்மை உதவ பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் நின்று ஊழியம் புரியத்தக்கவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்ட எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எல்லாருக்கும் அப்பமும் ரசம் கிடைச்சதா? ஏன் சோர்ந்துட்டீங்க? எழுப்பி நிற்க முடியலையா? சூப்பர். இறுதி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பரமத ஜெபம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9-13 வேத வசனத்தை ஏறெடுக்கிறோம். எல்லாம் இரு கைகளை மேலே தூக்கி வானத்தை பார்த்து பார்த்து எல்லாம் ஏறெடுப்போம். பரலோகத்திற்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கிட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவராக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் கடவுளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆமென். இப்போது நாம் திருவிருந்தை எடுத்து எல்லாம் உட்கொண்டிருக்கிறோம். எல்லாம் திருவிருந்தை எடுத்த எல்லாரும் நாம் இப்போது திருவிருந்தின் மூலமாக அநேகராக இருந்து நாம்
அநேக உடல்களாக இருந்த நாம் ஒரே உடலும் ஒரே அப்பமும் ஒரே மாம்சமாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இனி ஜீவிப்பது நான் இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இப்போது ஜெபத்தை பாஸ்டர் மஞ்சித் அவர்கள் ஏறெடுப்பார்கள். கொடான கோடி சோத்திரமப்பா. காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரை ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தையும் திருவிரும்பி நடக்க செய்ததுக்காக உமக்கு சோத்திரமப்பா. வரவேண்டியவர்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, கோடான கோடி சோத்திரமப்பா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவாலை உம்மை தன் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இத்துன்ப நேரத்திலா ஆறுதல் உனக்காயிப்பா என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினா இல்ல இந்த பெற்றிடுவாய். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாணி போல காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே சகல வியாதியையும் குணமாக்கும் அல்லவராம். யாராக இருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடுவாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. கிருபையும் சமாதானமும் வழிநடத்தின ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் எந்தெந்த சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்த வல்லவராயிருக்கிறார், உங்கள் தேவனை சந்திக்க வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை கருத்தராயிருந்த ஆலோசனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பதால் எல்லாரும் ஒருவருக்கு கைகளை குலுக்கி பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தி சொல்லுங்க. சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள், பரிசுத்தவான்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள், கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். இந்த புனித நாளிலே உங்கள் அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷம் ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்த்துகள்.